தமிழ்நாட்டில் தனியார் நிலங்களில் கட்டப்பட்டுள்ள அனைத்து மதங்களைச் சேர்ந்த வழிபாட்டு தலங்களை செப்பனிடுவதற்கும் சீரமைப்பதற்கும் மாவட்ட ஆட்சியரிடம் இருந்து தடையில்லா சான்றிதழ் பெற தேவையில்லை என மே 7ஆம் தேதி தமிழக அரசு ஆணை பிறப்பித்தது. ஆணை பிறப்பித்த முதல்வர் மு.க.ஸ்டாலின் மற்றும் சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் ஆகியோருக்கு விஜய் வசந்த் எம்பி தனது நன்றியை தெரிவித்துள்ளார். குமரி மாவட்டத்தின் புகழ்பெற்ற கோவிலான சுசீந்திரம் ஸ்ரீ தனுமாலய சுவாமி திருக்கோவில் சித்திரை மாத தெப்ப பெருந்திருவிழா மே 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 7ஆம் திருவிழாவான நேற்று இரவு சிறப்பு நிகழ்ச்சியாக ராவணன் வீணையோடு கைலாச பார்வத வாகனம் உலாவரும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இச்சிறப்பு நிகழ்ச்சியில் உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மணிமேடை மற்றும் நாகராஜா கோவில் சந்திப்பில் நேற்று மாலை மாநகராட்சி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டது. இதனால் தண்ணீர் சாலையில் பெருகி சாலையை மூழ்கடித்தது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிப்பட்டனர். தரமற்ற குழாய்கள் பதிக்கப்பட்டதாலேயே உடைப்பு ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மக்களவைத் தேர்தலை ஒட்டி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பல்வேறு மாநிலங்களிலும் பரப்புரை மேற்கொண்டு வருகின்றார். அந்த வகையில் மும்பை சென்ற அவர் இது பிரதமர் மோடியின் தேர்தல் என்பதில் மக்கள் தெளிவாக உள்ளதாகவும் அவருக்கே வாக்குகள் செலுத்துவர் என்றும் கூறினார். மும்பை போன்ற பொருளாதார தலைநகரம் எப்போதும் மோடியுடன் நிற்பதாகவும் இத்தேர்தலும் அதுபோலவே மாற்றமின்றி கிளீன் ஸ்வீப் ஆக போவதாகவும் தெரிவித்தார். சின்னத்திரை நிகழ்ச்சிகள் மூலம் பிரபலமான பாலா தன்னால் இயன்ற உதவிகளை செய்து மக்களின் மனங்களில் இடம் பிடித்துள்ளார். தனியார் கல்லூரி நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவரிடம் கருப்பு பணம் மூலம் உதவி செய்கிறீர்களா என கேள்வி எழுப்பப்பட்டது. ஷாக்கான அவர் கருப்பு பணத்தை வெள்ளையாக்கி உதவி செய்யவில்லை எனவும் வெயிலில் நின்று தான் கருத்த பணத்தில்தான் உதவி செய்வதாகவும் பதிலடி கொடுத்தார். திரைத்துறையில் ஒருவரை ஒருவர் திட்டிக் கொள்ள வேண்டாம் என கமல்ஹாசன் அறிவுறுத்தியுள்ளார். திரையுலகின் தந்தை என்று போற்றப்படும் டி. ராமானுஜத்தின் நூற்றாண்டு விழாவில் அவர் பங்கேற்றார். அப்போது மேடையில் பேசிய கமல் லிங்குசாமியின் புகாருக்கு சூசகமாக பதிலளித்தார். நமது குடும்பம் சிறியது என்றும் அதில் பல விவாதங்கள் வரும் எனவும் கூறிய அவர் அதற்காக யாரையும் திட்டி வசைபாட வேண்டியதில்லை என்றார். தனிப்பட்ட வாழ்க்கைக்குள் நுழைந்து தரம் தாழ்த்தி பேசுவது ஏற்புடையது அல்ல என்று ஜி.வி. பிரகாஷ் தெரிவித்துள்ளார். தனது மனைவி சைந்தவியை பிரிந்தது குறித்த அறிக்கை வெளியிட்ட அவர் அனைவரிடமும் கலந்தாலோசித்து இருவரும் பரஸ்பரமாகத்தான் பிரிந்தோம் என்றும் ஆதங்கமான விமர்சனங்கள் எங்களின் மனதை காயப்படுத்துகிறது என்பதால் தனி மனிதனின் உணர்வுக்கு மதிப்பளியுங்கள் என்றும் வருத்தத்துடன் குறிப்பிட்டுள்ளார். 9, 10ஆம் வகுப்புகளை தொடர்ந்து 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்திலும் முன்னாள் முதல்வர் கருணாநிதி பற்றிய பாடம் இடம்பெற்றுள்ளது. பெண் உரிமை சார்ந்த திட்டங்கள் என்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ள பாடப்பகுதியில் அவர் கொண்டு வந்த பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை சட்டம் குறித்து இடம்பெற்றுள்ளது. கைரிக்ஷா ஒழிப்பு திட்டம், மதிய உணவு திட்டம், சுயமரியாதை திருமணம் உள்ளிட்டவையும் இடம்பெற்றுள்ளன. ஜெய்ஷாவிற்கு தகுதி இருப்பதால் தான் பிசிசிஐ செயலாளராக இருப்பதாக மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார். பிரபலமான ஒருவரின் மகனாக பிறப்பது குற்றமல்ல என்று கூறிய அவர் ஜெய்ஷா பதவியேற்ற பிறகு கிரிக்கெட்டுக்காக பல நல்ல விஷயங்களை செய்திருப்பதாக பாராட்டினார். ஜெய்ஷாவிற்கு என்ன தகுதி இருக்கின்றது என்று காங்கிரஸ் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் அதற்கு பாஜக தற்போது விளக்கமளித்துள்ளது. ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினருக்கும் தெலுங்கு தேசம் கட்சியினருக்கும் இடையேயான மோதல் போக்கு தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது பல இடங்களில் இரு பிரிவினரும் மோதிக்கொண்டதால் கலவரம் வெடித்தது. அதன் தொடர்ச்சியாக பழநாடு, திருப்பதி, தாடிப்பத்ரி ஆகிய இடங்களில் பெட்ரோல் குண்டுகள், கத்திகள், கற்களை வீசி இரு கட்சியினரும் தாக்குதல் நடத்தி வருகின்றனர்.
ஆந்திராவின் பால்நாடு மாவட்டத்தில் வாக்களித்துவிட்டு ஊர் திரும்பிய 6 பேர் விபத்தில் சிக்கி உயிரிழந்தனர். ஹைதராபாத்தைச் சேர்ந்த 30 பேர் தனியார் பேருந்தில் சின்னக்கஞ்சம் என்னும் சொந்த ஊருக்கு வாக்களிக்க சென்றுள்ளனர். நேற்று இரவு அவர்கள் வீடு திரும்பும்போது பேருந்து லாரியின் மீது மோதியது. இதில் 2 வாகனங்களும் தீப்பிடித்து எரிந்ததால் தீயில் கருகி 6 பேர் உயிரிழந்தனர். நடந்து முடிந்த 4 கட்ட மக்களவைத் தேர்தலில் பாஜக 79 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெறும் என செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் உளவுத்துறை அதிகாரிகள் இதை பாஜகவிடமே கூறியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதுவரை 4 கட்டமாக 380 தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்றுள்ளது. ஆனால் பாஜக 79 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெறும் என்று செல்வ பெருந்தகை கூறியுள்ளது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாஜகவின் முக்கிய தலைவர்கள் போட்டியிடும் தொகுதிகளில் எதிர்க்கட்சி வேட்பாளர்களை வேட்புமனு தாக்கல் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்துவதாக காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். பாஜகவின் பெண் வேட்பாளர் வாக்குச்சாவடியில் ஃபர்தாவை கழற்றி பெண்களின் அடையாளத்தை சரிபார்த்ததை குறிப்பிட்டு நாட்டில் நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் தான் தேர்தல் நடைபெறுகிறதா என அவர் கேள்வி எழுப்பினார். வாரணாசி தொகுதியில் 3வது முறையாக போட்டியிடும் பிரதமர் மோடி நேற்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அவரிடம் வேட்புமனுவை பெற்ற தேர்தல் அதிகாரி ராஜலிங்கம் தமிழர் ஆவார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரைச் சேர்ந்த இவர் 2006இல் IPS தேர்வில் வென்று உத்தரப்பிரதேசம் அலிகாரில் பணியை தொடங்கினார். தொடர்ந்து மீண்டும் குடிமைப் பணி தேர்வு எழுதி 2009இல் IAS தேர்வில் வெற்றி பெற்ற இவர் மோடியின் அபிமானத்தை பெற்றவர் ஆவார். அமெரிக்காவில் டெஸ்லா EV காரின் பயன்பாடு அதிகரித்து வருகின்றது. இதையொட்டி அங்கு டெக்சாஸ், கலிபோர்னியா உள்ளிட்ட மாகாணங்களில் எலக்ட்ரிக் கார்களுக்கு பிரத்யேக சார்ஜிங் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த சார்ஜிங் நிலையங்களில் இருக்கும் கேபிள்களை அவற்றில் உள்ள காப்பருக்காக வெட்டி திருடும் போக்கும் அதிகரிக்க தொடங்கியுள்ளன. இது டெஸ்லாவுக்கும் அந்நிறுவனத்தின் வாகனம் வைத்திருப்போருக்கும் தலைவலியாக மாறியுள்ளது. மக்களவைத் தேர்தலை ஒட்டி ரேபரேலி மற்றும் அமேதி தொகுதியில் பிரியங்கா காந்தி தீவிரமாக பரப்புரை மேற்கொண்டு வருகின்றார். அந்த வகையில் நேற்று அவரது பொதுக்கூட்டத்தை பார்வையிட வந்த ஜலிபா நை என்ற முடிதிருத்தும் தொழிலாளி காயமடைந்துள்ளார். உடனடியாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றிரவு பிரியங்கா காந்தி மருத்துவமனைக்கு சென்று அவரது உடல் நலன் குறித்து விசாரித்துள்ளார். தான் ஒருபோதும் இந்து முஸ்லிம் அரசியலை நாடுவதில்லை என பிரதமர் மோடி விளக்கமளித்துள்ளார். தொலைக்காட்சி ஒன்றிற்கு பேட்டியளித்த அவரிடம் முஸ்லிம்களை குறிவைத்து ஊடுருவல்காரர்கள் அதிக குழந்தைகள் கொண்டவர்கள் என பேசினீர்களா என கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர் தான் எந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையும் குறிவைத்து பேசவில்லை என தெரிவித்தார். முன்னதாக ராஜஸ்தானில் அவரது பேச்சு சர்ச்சையானது. ராஜஸ்தானில் ஹிந்துஸ்தான் காப்பர் நிறுவனத்தின் சுரங்கத்தில் நேற்று இரவு லிப்ட் அறுந்து விழுந்து விபத்துக்குள்ளானதில் 14 பேர் சிக்கினர். தொடர்ந்து மீட்பு பணியில் போலீசாரும் பேரிடர் மீட்பு படையினரும் 12 மணி நேரத்திற்கும் மேல் போராடியதில் 14 பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். இதில் சிலருக்கு கை கால்களில் காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் 3 பேர் பலத்த காயமடைந்துள்ளதாகவும் மருத்துவர்கள் கூறியுள்ளனர்.